இட்ஸ் சாட்டர்டே மார்னிங். பெங்களூரில் பந்த் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. கோவிட்க்கு அப்புறம்லேருந்து ஒரு பழக்கம் வந்திருக்கு நமக்கு. அதாவது மறுநாள் நம்மளுக்கு ஏதாவது கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நாளே ஸ்டாக் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் சரி சாட்டர்டேக்கு எனக்கு ஃபிஷ் வேணும் அப்படின்றதுனால நாளே வாங்கி ஃப்ரீஸ் பண்ணிவிட்டேன். இப்போ தான் க்ளீன் பண்ணுறேன். இந்த வெள்ளைக்கிழங்கா மீன் காலையிலக்கு இட்லிக்கு செய்யலாம் அப்படின்னு நினச்சேன். இட்லிக்கும் வச்சுட்டு மதியத்துக்கும் வச்சுக்கலான்னு. பட் இட்லிக்கு செய்யலை, மதியத்துக்கு செஞ்சுக்கலாம். இதை நம்ம அந்த ஹோட்டல் டைப்பில், அதாவது பெங்காலி செய்கிற மாதிரி செய்வாங்க. நல்லா அரைச்சி போட்டு தேங்காய் எல்லாமே சேர்த்து செய்வாங்க. அப்படி செய்யும்போது இந்த ஃபிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லா கொடுக்கும். பொதுவாகவே நான் ஃபிஷ் குழம்புக்கு அரைச்சி ஊற்றி தான் மொத்தமாகவே அரைச்சி ஊற்றிடுவேன். ஸோ வெங்காயம் தக்காளியும் தனித்தனியாக அவங்களுக்கு வாயில் கிடைக்காது அப்படிங்கிறதுனால எப்போ ஃபிஷ் குழம்பு வச்சாலுமே நமக்கு அந்த தேங்காவை கீறி எடுக்கும்போது எனக்கு தேங்காய் அது பாட்டுக்குள்ளே போயிட்டே இருக்குன்ற மாதிரி. எப்போவுமே சாட்டர்டே லஞ்சுக்கு சமைக்கும்போது என் தம்பிக்கு கால் பண்ணிவிட்டு சமைக்கிறதே ஒரு பழக்கம். நான் கால் பண்ணுறேனோ இல்லையோ அவன் கால் பண்ணிடுவான். 2 பேருமே நான்வெஜ் தான் சமைக்கிறோம் அப்படிங்கிறதுனால நீ என்ன வாங்கின, நான் என்ன வாங்கினேன், அம்மா என்ன வாங்கினாங்க அப்படிங்கிற டிஸ்கஷன் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தம்பியோட ஒய்ஃப் ஆஃப்டர்நூன் டைமில் தான் வருவாங்க. தம்பிக்கு ஹாலிடே அப்படின்றதுனால ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக தம்பி தான் சமைப்பான். அப்படிங்கிறனால நாங்கள் பேசிக்கிட்டே ஃபோனில் வீடியோ காலில் பேசிக்கிட்டே சமைக்கிறதுல சாட்டர்டே எங்களுக்கு போகிறதே தெரியாது. சண்டே அன்றைக்கி ஆக்சுவலாக ஃபோன் பண்ணி சமைக்க மாட்டான். ஏன்னா அவன் சண்டே வெஜிடேரியன் சாப்பிடுவான் அப்படிங்கிறதுனால சமையல் அவனோட பேஸ்லேயே வராது அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்பயுமே நான் இந்த க்ரீன் கலர் ட்ரெஸ் போடும்போது அவனும் க்ரீன் கலர் ட்ரெஸ் போடுவான். இந்த டிஷர்ட் அவன் அடிக்கடி போடுவான், நான் பார்த்துருக்கேன். நான் எப்போல்லாம் இந்த ட்ரெஸ் போடுறேன்னா அவன் அதெல்லாம் மேட்ச் பண்ணுற மாதிரி எனக்கு தோணும். என்ன அக்காவும் தம்பியும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? ஜேனு இப்படிதான் சாட்டர்டே குக்கிங் டைம் எஃபர்ட்லெஸ்ஸாக போயிடும். நீங்கள் குக் பண்ணும்போது யார்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.